இலங்கையில பஸ்ல நீண்ட தூர பயணங்களுக்கு பல பேருக்கு விருப்பம் இல்ல. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஆனா அதுல முக்கியமான ஒரு காரணமும் இருக்குது. இந்த மலசல கூட வசதி இல்லாம வவுனியாவில இருந்து கொழும்புக்கு வலிக்கிடும் பஸ் கிட்டத்தட்ட 4 மணித்தியாலத்துக்கு பிறகுதான் புத்தளத்துல கொண்டே நிப்பாட்டுவார்கள். சாப்பிடுறதுக்கும் மலசல கூடம் போவதற்கும். இந்த பயத்தால எங்க அதிக தூரம் பயணம் செய்கிறாண்டா நான் காலையில சாப்பிடுறதும் இல்ல, அதிகமா தண்ணியும் குடிக்கிறேன் இல்ல. இது தனியார் பேருந்துகளுக்கோ இல்ல அரச பேருந்துகளுக்கோ மட்டும் இல்ல, இலங்கையில ஓடுற அதி சொகுசு பேருந்துகளிலும் இந்த வசதி இல்ல. ஒரு இடத்துக்கு போறதுக்கு பஸ்ஸும் ரயிலும் இருந்தாண்டா நான் கூட ரயினைத்தான் எடுப்பேன். காரணம் இதுதான். ஐரோப்பாவில பஸ்ல நீண்ட தூர பயணங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த பஸ் ஐரோப்பாவுக்குள்ள நீண்ட தூர பயணங்களுக்கு குறைந்த அளவே கட்டணம் எடுக்கிற ஒரு பஸ் நிறுவனம். நான் சாமான் வாங்க போன இடம் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர், போறதுக்கு 139 குரோன், அதே மாதிரி திரும்பி வாரத்துக்கு 99 குரோன், மொத்தம் 240 குரோன்ல தான் நான் நேற்று அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தேன். அதே போல ஸ்வீடன் தலைநகரம் ஸ்டொக்ஹோம் இங்க இருந்து 550 கிலோமீட்டர். நீங்க அங்க போறதுக்கு 300 குரோனுக்கு டிக்கெட் எடுக்கலாம். அதே மாதிரி வாரத்துக்கும் 300 குரோனுக்கு டிக்கெட் எடுக்கலாம். மொத்தத்துல 1100 கிலோமீட்டருக்கு நீங்க 600 குரோன்ல போயிட்டு வரலாம்.